இறைவா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவில் நாம் எந்த ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாதந்தோறும் பார்த்துட்டு வரோம். ஒரு மாதத்துக்கும் அந்த மாதத்திற்கு உங்கள் ராசிக்கான உங்களுடைய தொழில், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய காதல், திருமண சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக எப்படி இருக்கும், முதியவர்களுக்கு எப்படி இருக்கும், இப்படி நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக ஒரு தரப்பினருக்கும் ஜென்ரலான ஒரு ரீடிங் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதத்திற்கு உங்கள் ராசிக்கு முருகர் தரக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதே தான் இந்த வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான ஜென்ரலான ப்ரெடிக்ஷன்ஸ் வரப்போகுது, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜ் என்ன, இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ உங்களுடைய ரீடிங் பாருங்கள், முருகர் தரக்கூடிய மெசேஜ் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய இந்த மார்ச் மாதத்திற்கான வேண்டுதல்கள், விஷஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம உங்களுடைய ராசிக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம். மேஷ ராசி, உங்களுக்கான மார்ச் மாத பலன்கள் பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி, உங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இது வரைக்கும் எதை விதைச்சிருக்கீங்களோ அதற்கான அறுவடைக்கான காலமாக இது இருக்க போகுது. அப்போது 7 மாதங்களாக 7 வருடங்களாக ஒரு விஷயத்த நீங்கள் டீல் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அதனுடைய ப்ராஃபிட் வராமல் இருந்திருக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதற்கான அவுட்கம் வராமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப நாளாக வெயிட் பண்ண காரியங்கள், காரிய தடைகள் அதெல்லாம் கிளியர் ஆக போகுது அப்படின்றது சொல்லலாம். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று வேலை தொழில் சார்ந்த இடங்களில் கண்டிப்பாக நடக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கான அவுட்கம் இந்த மாதம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேஷ ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும், உங்களோட லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானமாக போக வேண்டிய காலம் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நீங்கள் நிதானமாக போகணும். நிறைய பேருக்கு வந்து உங்களோட லவ், மேரேஜ், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நிறைய இழந்திருக்கீங்க, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால் நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கான ஒரு வழியை வந்து நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. சில பேருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்னால மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் இழக்கிற மாதிரியும், மற்ற விஷயங்கள் கொஞ்சம் நெகட்டிவை நோக்கி போகிற மாதிரியும் இருக்கிறதால ரொம்ப ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பண்ணாமல் இருக்கிறது மற்ற விஷயங்களில் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், பெட்டர்மெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லவ், ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். ரொம்ப அதற்கு மெனக்கிட வேண்டாம். இந்த மாதம் கொஞ்சம் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒத்தி போட்டு மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட தீர்வுக்கு வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஸோ மேஷ ராசி, ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்ன வந்து எதிர்பார்க்குறீங்களோ, எதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சி கைகூடும். என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதற்கான பலன் கிடைக்கும். என்ன கமிட்மெண்ட் இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டை முடிக்கிறதுக்கான வருமானம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணம் ரீதியான விஷயங்களில் இண்டிபெண்ட்டாக இருப்பீங்க. யாருக்கிட்டேயும் ஒரு ஹெல்ப் வாங்கி தான் நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு இல்லாமல் உங்களுக்கே அதற்கான ஒரு வருமானம் சூழல் வந்து உருவாகும். ஸோ அப்போது இண்டிபெண்ட்டாகவும் இருப்பீங்க, ஃபுல்ஃபில்லாகவும் இருப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் நீங்கள் பெரிய அளவிலான விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் அது வந்து நல்ல ஒரு அவுட்கம்மை கொடுக்கும் அப்படின்றத மாதிரி உங்களுக்கான ரீடிங்கில் இருக்குது. ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஹார்ட் ஒர்க், உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் உங்களோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அதற்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சி தீரும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பெரிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய வந்து ஆர்கனைசேஷன் இங்கேருந்து உங்களுக்கு லைக் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரியான ஆஃபர் வரும். ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதற்கான அவுட்கம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சி தீரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் ஃபெயிலியர்ஸை நோக்கி போயிருந்தாலும் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சக்ஸஸை நோக்கி போகிறதுக்கான சூழல் உருவாகும் அப்படின்றது உங்களுக்கு காட்டில் இருக்குது.
ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மேஷராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும், கிளாரிட்டியே இல்லாமல் இருந்திருப்பீங்க, டபுள் மைண்ட் செட்டோடு இருந்திருப்பீங்க. ஒரு விஷயம் எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை அதை கோத்ரூ பண்ணலாமா என்டப் பண்ணலாமான்னு. ஸோ உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் தெளிவு கிடைக்கும். அண்ட் டபுள் மைண்ட் செட்டாக இருந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இதற்கு மேற்கொண்டு இந்த சுச்சுவேஷனை ஓவராக அனலைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவீங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கான கிளாரிட்டியும் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான மன ரீதியான சந்தேகங்கள் இருந்தாலும், தெளிவற்ற நிலை இருந்தாலும், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு முதியவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசி, உங்களுக்கு முருகர் இந்த மார்ச் மாதத்துக்கு தரக்கூடிய சிறப்பான மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி, ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய வீட்லேயும் சரி, இல்லை ஒரு சுற்றி இருக்கக்கூடிய சூழல்லையும் சரி, மங்களகரமான விஷயங்கள் நடக்கும், மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தோடு யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சுப காரியத்துக்கு இன்வைட் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் போயிட்டு வரணும். ஏன்னா கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்றதுக்கு அங்கே நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பங்கெடுக்கும் போது உங்களுடைய வீட்லேயும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரியான காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும், சுப காரியங்கள். ஸோ உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதற்கான முழு அருளும் முருகர் இந்த மாதம் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் முருகருடைய திருக்கல்யாண வைபவத்தில் கூட உங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கலாம். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி ஏற்படும். ஸோ முருகர் இந்த ஒரு மெசேஜை உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த மாதம். நேர்களே, இந்த ரீடிங்கில் இந்த மார்ச் மாதத்திற்கு உங்களுக்கான சிறப்பான பலன்கள் பார்த்தோம், ஒரு தரப்பினருக்கும். அண்ட் முருகர் தரக்கூடிய சிறப்பான மெசேஜும் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் மனம் நிறைவடைஞ்சிருக்கும். அண்ட் இது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், விஷஸ் இந்த மார்ச் மாதத்திற்கு எதாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு. அண்ட் நிறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.